தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தின் சேத்தமங்கலம், வண்டாம்பாளையம், விளமல், புலிவலம் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மன்னார்குடி அருகே கோட்டூர், ராயநல்லூர், விளக்குடி, ஓவர்சேரி, விக்கிரபாண்டியம், சபாபதிபுரம், பல்லவராயன், கட்டளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் திருக்குவளை, வழிவலம், தேப்பூர், கீழ்வேலூர், தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்திலும் மழை பெய்தது. தீகாலை முதல் நாகை, நாகூர், சிக்கல், புத்தூர், திட்டச்சேரி, திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. கனமழையால் வேதாரண்யத்தில் உப்பளம் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் தாளடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் உளுந்து பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை தொடர்பான பாதிப்புகள் மற்றும் புகார்கள் தெரிவிக்க 24 மணி நேரமும் இயங்கும் அவசர கட்டுப்பாட்டு அறை எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர், பாளையங்கோட்டை, மாஞ்சோலை, மணிமுத்தாறு, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கனமழை காரணமாக களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம், களக்காடு வடக்கோட்டம், திருக்குறுங்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட மலைநம்பி கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.